வணக்கம் வணக்கம். சித்தாந்திய பாராக தமிழ்நாடு வந்தபோது சங்குமகியா சபாபகியா சாமி அல்கிரமான சபையிலே கண்ணோர் கடவுள்கள் பார்த்து வந்து அகத்திய திருவாள் விளக்கு சொந்த காரியவனோ மேகமானியவனோ மின்னலானியவனோ காத்தாடு எவனோ கடலாடு எவனோ ஆட்சி படிப்பவன் எவனோ ஊற்றி படிப்பவன் எவனோ அப்படியா மற்ற ஒப்பற்றா உள்ளமனும் கோவில் அமரச் செய்தி ஆற்று மண்ணும் தூவ பேசி அவையமன்று மணி அடித்து அருணகிரின் ஆதரிப்போல் ஆதரிப்பீர் என்று சபா வணக்கத்துடன் கேட்டுக் கொள்கின்றேன். என்ன வணக்கம் சாமி? வணக்கம். நன்றியார் இத்தாகிய பாராக தமிழ் முன்னதாகத்தான் இருந்த போது என் பாதத்தை படித்தபடினால் என் சந்திக்கும் காயில் பட்டு நீ சேவத்துடன் வாழ்வாய் என்று மனமர்த்திருக்கின்றேன். நான் யார்? நான் யார் என்னாத்தை சார்ந்தவன் என் பேராமை என்ன தெரியுமே? அப்படி என்பது மொழி விளக்கு உனக்கு நான் தெரியும். ஒரு மாநிலம் கேட்கின்றேன். தெரியும் எனக்கு. எப்படி? கடலூர் மாவட்டம். கடலூர்ல மாவட்டத்தில் மாவட்டம் எட்டக்குடி வட்டம் வட்டம் சொந்த ஊர் பெண்ணடத்துக்கு இலக்க கிளிமங்கலம். உன் பேரு சந்திரகாஜி வாத்தியார் தெரியும். அப்புறம் மண்பேசி தமிழ்நாடு வந்த போது நான் யார்? ஆமா. என் பெயர் என்ன? ஆமா. நான் எதற்காக வந்தேன்? தற்போது அது என்ன சொல்ல போகிறேன் என்ற மொழி விளக்கு உனக்கு தெரிய வருகிறதா? தெரியுமே. எப்படி? சொன்னாதான் தெரியும். நாட்டில் வாழ்றோம். நாங்கள் எல்லாம் காட்டில் வாழக்கூடியவர்கள். நீங்க எல்லாம் காட்டில் வாழ்றோம். ஆமா. சத்தியர்களில் ஒருவராகிய ஆமா கண்ணுவா மகாரிஷி ஆமா அருளானந்தர் ஆமா வசிஷ்டர் ஆமா வால்மீகர் ஆமா இப்படி சொல்லக்கூடிய சத்தியர்களில் ஒருவராகிய மனம் என்று சொன்னால் 12 மனம் அல்லவா? ஆமா. இந்த மனமாகப்பட்டது நயனி சாரதி மனம். ஆமா ஆமா. அந்த நயனி சாரதி மனத்திலே கோபத்திலும் சாபத்திலும் இருந்தவராகிய ஆமா என் நந்தியாராகிய சமிதிக்கிற மகாமணிவருக்கும் முனிவருக்கும் தாயாராகிய ரேணுகாவுக்கும் ஆமா நாங்கள் எத்தனை பேர்கள் பிறந்திருக்கோம் தெரியுமா? 5 நபர்கள். 5 பேர்கள். ஆமா. விசுவாசி சந்திரன் என்ன கன்றாயோ பரசுராமர்கள் சொல்லக்கூடாது நபர்கள் அல்லவா? ஆமா. 4 பிள்ளைக்கும் இளையவதி ஆகிய என் பெயர் அபுவா பரசுராமன் புரிந்து கொண்டாயா? உன்னுடைய பேர் பரசுராமன். ஆமா. பரசுராமன் அப்படி பரசுராமன் 2 பேர் அமர்த்து வைத்து ஆமா 4 ஓர் மேனே போது ஒரு மேனா சொல் வளர்த்து எனக்கு 5 வீடு உடனே என்ன பாடக ஜாலையில
சாஸ்திரம் 17 புராணம் 26 32 34 கணிக்காலும் உச்சட்டு முதன்மை நன்னூல் என்று சொல்லக்கூடிய பலவிதமான சாஸ்திரம் கட்டுப்படி அத்தானே நான் அடகதாலே பறித்துக் கொண்டிருக்கான் நேரத்தில் இன்றைய தினத்திலே அதை என்ன வீத காரணம் வாராக சபை உண்பதாகத்தானே என் நம்பியாராக விதிக்கிற மகாமுனிவராக மட்டுமர் என்ன மறுபடி ஆத்தான் கட்டுரை அல்லவா அது ஏது காரணம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இருக்கின்றாரா அப்பா பாத்து பாதத்தை பண்ணினால் கல்வி பட்டாரியாத்து பட்டி இளைய மகனாகியே பரசுராமரகப்பட்டவன் இரு கரங்களை கூட்டி தரமாதை சாத்தி அதேன் கோடி வணக்கம். மகனே பரசுராமா, என்னுடைய பாதமதை பறந்தபடுகிறாரே என்னதுக்கு சுபேட்சை பற்றி உண்மைகாத்தால் வந்திருப்பாய். பரமார்ந்த வாழ்த்துக்கள். தந்தையே மகனே பரசுராமா, நான் பாடக ஜாதியில படித்துக் கொண்டிருக்கான் நேரத்தில் மந்திரவாத வித்தியை வரமுடியாது தன் கட்டளை அல்லவா. சரி, அது ஏது காரணம்?
மகனே பரசுராமா, என்ன காரணம்? என்ன இருக்கிறாய்? ஆட்டு வாழ்வு கோபம் 100 மணி சாபம் என்று சொல்வார்கள். உன்னை இப்படி சாபத்திலும் கோபத்திலும் எந்த நீங்க ஒரு தபித்திராரப்பட்டவர். ஏன் மன சஞ்சலம் என்ன? ஏன் அறிகின்றாய்? பெற்ற பிள்ளை தன் தந்தையிடம் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் நான் சொல்ல வேண்டுமே, ஆனால் இது சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தெரிவிக்கின்றேன். யார்? ஏனென்றால் என் தந்தையாராய சபதிக்கு மகாபலிவராகப்பட்டவர் என்னை அழைத்த சமாச்சாரம் என்று கேட்க நேரத்தில் என்னை சத்தியம் முதலாக சத்தியம் செய்ய என்று கேட்கின்றாரே, அது எதற்காக என்று புரியவில்லை. ஏனென்றால் அவர் கோபத்துக்கும் சாபத்துக்கும் நாம் ஆளாக கூடாது. அவர் சாபம் கொடுத்தால் சாபம் பலித்துவிடும். தந்தையாருடைய அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்கள். அத்தமை போல் என் தந்தையாருடைய சபதிக்கு முனிவர் சொல்லக்கூடிய வார்த்தையை தடுத்து ஏன் என்று கேட்டால் எனக்கு சாபம் நேர்ந்துவிடும். மேல ஆகாயம் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் சரிதான், வாயுவும் ஒரு வேளாகத்தான் இருக்கும். ஆகையால் சத்தியம் செய்து கொடுத்தால் உடனே தெரிவிக்கின்றேன். மேல ஆகாயம் கீழே பூமாதேவின் சாட்சியாக நீங்க எதை கேட்ட போது நான் செய்வ தயார். இதோ சத்தியம். தெரிவிக்கலாமா? ஒரு கண்டாரவன் பருவம் பிறந்து பருவ வயது அடைந்து ஒரு ஆடவனை மணந்து குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். ஆனால் பிறந்த குழந்தைகளை வெறுக்கிறான், கட்டிய கணவனை மறக்கிறான். அடுத்த அந்நிய ஆடவனை கூடி சுகபோகங்கள் அனுபவிக்க ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட பெண்ணை என்ன செய்யலாம்? ஏனென்றால் இந்த பூமி சாகாரத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாயினுடைய கற்ப உலகத்திலே இருந்து இந்த பூமியில பிறந்து பரமகாலம் அடைந்து ஒரு ஆடவனை மணந்து சில பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளையும் கணவனையும் மணந்து அடுத்த ஆடவன் மேல் ஆசை வைக்கிறாள் என்று சொன்னார். அந்த படுவாவி இந்த கையில் கூடிய கண்டங்கோடாளியால் வெட்டி கண்டந்துண்டமாகத்தான் ஆக்க வேண்டும். உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியே மற்றப்படுவாங்க. யார் இந்த செயலை செய்தவள், இந்த ஈழ செயலை செய்தவள் யார் தெரியுமா? பாவியா
ஒரு கடையிலே சென்று ஒரு பொருளை வாங்க வேண்டுமேயானால் கையில் காசு இருந்தால் ஒரு பொருளை வாங்கலாம். ஆனால் பணம் கொடுத்தாலும் காசு இருந்தாலும் பொன் பொருள் இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் என்ன 1500 வினாடி வரைக்கும் கர்ப்ப உலகத்துல வைத்திருந்த ஒரு தாயை வாங்க முடியுமா? இந்த மாதிரி சொல்றோம்னா ஏனென்றால் என் தாயை தவறான பாதையில் சென்றுவிட்டார் என்று என்னை முன்கூட்டி என்னிடத்தில் தெரிந்து கொண்டால் சரி. சத்திய நெறி ஏன் எழுகிறாய்? எதற்காக எழுகிறாய்? 10 மாதம் சுமந்திருந்த ஒரு தாயை கொல்ல வேண்டுமையானால் எந்த ஒரு மகனும் கொல்ல மாட்டார்கள். ஏனால் அது குடியிருந்த கோவில். நான் என்னை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து நான் பிறக்கும் காலத்தில் என்னை படைத்த பிரபதேவா, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் வயிற்றில் வளரக்கூடிய சிசுவான உயிராக போகாமல் படிக்கின்ற பூமி சாகாரத்தில் வெளியேற்ற வேண்டும் என்று படைத்த பிரபதேவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறது. அதன் பிறகு இந்த பூமியிலே நான் பிறந்து என் உடம்பிலே ஒரு எறும்பு அண்டாமல் படிக்கு, உடம்பிலே ஒரு தூசு துமரு ஒரு மண் இல்லாமல் படிக்கு என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த தாயை இப்படி ஒரு அமைச்சர் ஏனென்றால் தங்களுடைய வார்த்தையை மீறினால் எனக்கு ஜாபம் கிடைத்துவிடும். ஆனால் இப்போது என் தாய் என்று சொல்லக்கூடிய ரேணுகாளுடைய சிறந்தான் கொடுத்த சத்தியம் என்ன? ஏனென்றால் இப்படி தவறான பாதையில் இணைத்த ஒரு பெண்ணை எனக்கு 2 வரம் வேண்டும். எப்படி? அந்த 2 வரங்களை நான் கேட்கும் போது தருகிறேன் என்று சொல்லி மேல ஆகாயம் கீழே பூமாதேவி சாட்சியாக நீங்க கை போட்டு சத்தியம் செய்து கொடுத்தார். அப்படி நான் தாய் என்று வாழாமல் பிடித்த சிரம் கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக சிரம் கொண்டு வருவாயா? கண்டிப்பாக. மறைத்து முதித்து மனிதர்கள் சிறப்பாக கொண்டு வர வேண்டும். கொடுத்து விட்டு உருட்ட வேண்டும். கேட்கும் போது 2 வரங்கள் தருகிறேன் என்று சத்தியம். மேலே ஆகாயம் கீழே பூமாதேவி சாட்சியாக அப்படி கொடுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் தங்களுக்கு 5 நபர்கள் பிறந்தோம் அல்லவா? எனக்கு முன்பதாக பிறந்த 4 நபர்கள் என் நம்பியமார்கள் எங்கே? அவர்கள் செல்லக்கூடாதா? அவர்கள் எப்பொழுது தஞ்சன் பேச்சு தட்டி செலுத்தார்களோ அவர்களை உள்ளாகவும் கல்லாகவும் செடியாகவும் கூடிய சபித்திருக்கிறேன். உனக்கு அது வேற வேண்டாம். ஏனென்றால் தாயினுடைய சரசை கொண்டு வர வேண்டும் என்று 4 பேரிடத்தில் தெரிவித்த நேரத்தில் அவர் முடியாத என்ற வார்த்தையை தெரிவித்தவுடனே அவர்களை முள்ளாகவும் செடியாகவும் கொடியாகவும் மரமாகவும் சாபித்து விட்டிருக்கின்றார். சீக்கிரம்